வணக்கம் நேயர்களே, இந்த தொகுப்பிலும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக பேசு பொருளாக மாறியிருப்பவர்கள் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய அல்லது மக்களுக்கு உதவி செய்த யூடியூபர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே யூடியூபர் டி.கே. கார்த்திக் மற்றும் எஸ்.கே. கிருஷ்ணா அடுத்தபடியாக மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அனுசன் என்று அவருக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு யூடியூபரை விமர்சிக்கின்ற சம்பவங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு யூடியூபர் மட்டும்தான் மக்களுக்கு உதவிகளை செய்தார்களா அல்லது அவர்கள் மட்டும்தான் பண மோசடியிலே ஈடுபட்டார்களா என்கின்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுகிறது. நிச்சயமாக எவர் பிளவிட்டாலும் அது பிழையாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்திலே டி.கே. கார்த்திக், எஸ்.கே. கிருஷ்ணா, அனுசன் போன்றவர்கள் இன்று பலவிதமான ஊழல்களை செய்திருக்கிறார்கள் என்கின்ற வாரெல்லாம் அவர்கள் அந்த குரூப் வாயிலாக இந்த புலம்பெயர் தேசத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் அது தொடர்பான விமர்சனங்களை முன்வைச்சதை எல்லாருமே அறியக்கூடியதாக இருந்திருக்கிறது. அவர்கள் பிளவிட்டால் அந்த பிழைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்றதுல சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் இவர்கள் மட்டும்தான் தவறிழைத்தார்களா அல்லது இவர்கள் மட்டும்தான் மக்களுக்காக அல்லது இந்த புலம்பெயர் தேசத்திலே வாழ்கிற எங்களுடைய மக்கள் அனுப்புகின்ற அந்த நிதியை வைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை செய்தார்களா என்கின்ற சந்தேகம் அல்லது கேள்வி எழுகிறது. நிச்சயமாக அது தொடர்பாக பார்ப்போமாக இருந்தால் அவர்கள் மட்டுமல்ல, பலர் இப்படியான உதவிகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் பல யூடியூபர்கள் உதவிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரும் இன்னும் உச்சரிக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை எவராலும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கிறது. அந்த இடத்துல இன்றைக்கு இந்த யூடியூபர்கள் குறிப்பிட்ட ஆட்களுக்கு அல்லது குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே பண மோசடிகள் இருந்திருக்கிறது, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், பல ஊடகங்கள், தொழிலதிபர்கள் என்று பல்வேறு தரப்பினர் இன்றைக்கு மக்களுக்கான அல்லது இந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான அல்லது முன்னாள் போராளிகளுக்கு உதவி செய்கிறோம் என்கின்ற வகையிலெல்லாம் உதவிகள் செய்திருக்கிறார்கள். இந்த உதவி எப்படி கிடைத்தது என்று பார்ப்போமாக இருந்தால், தங்களுடைய சொந்த பணத்திலே அவர்கள் உதவி செய்தார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர்கள் இன்றைக்கு எப்படியானவர்களாக இருக்கிறார்கள்? முதலாளித்துவ வர்க்கத்தினராக இருக்கிறார்கள். பல தொழிற்சாலைகளை வைத்திருப்பவர்களாக இருக்கிறார்கள். பல தொழில் ஸ்தாபனங்களை நடத்துபவர்களாக இருக்கிறார்கள். பல ஊடகங்களை நடத்துபவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் ஊழல் செய்யவில்லையா, இவர்கள் பண மோசடி செய்யவில்லையா என்கின்ற சந்தேகம் எல்லாம் எழுகிறது. ஆகவே இந்த யூடியூபர்களை நோக்கி சுட்டு விரல் நீட்டுகின்ற எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்ற உறவுகள் இதற்கு முன்னர் இந்த ஊடகங்கள் வாயிலாக அல்லது இந்த முதலாளித்துவ வர்க்கங்களின் ஊடாக அல்லது இந்த தொழில் அதிபர்கள் மூலமாக செய்யப்பட்டிருக்கின்ற அந்த உதவிகளிலே ஊழல் இடம்பெறவில்லையா அல்லது அந்த ஊழல்களை தட்டி கேட்பதற்கு நீங்கள் ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள்? இன்றைக்கு இந்த யூடியூபர்களிடம் நீங்கள் கேட்கிற கேள்வியை ஏன் எப்படியானவர்களிடம் நீங்கள் கேட்கவில்லை என்கின்ற இந்த வினா என்னுடையதல்ல, பொதுவாக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. பலர் இன்றைக்கு வெளியிலே பேசுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லி இருந்த போது, தவறு விட்டால் தவறுதான். ஆனால் இதுல உண்மையானவர்களுக்கு உதவி செய்யப்படுகிறதா? போராளி மாவீரர் குடும்பங்களுக்கு உதவி செய்யப்படுகிறதா? உண்மையாகவே முன்னாள் போராளிகளுக்குத்தான் உதவிகள் செய்யப்படுகின்றதா என்று பார்ப்போமாக இருந்தால் அது 100% தான் உண்மையாக இருக்கிறது. இன்று பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் என்கின்ற ரீதியிலும் மாவீரர் குடும்பங்கள் என்கின்ற ரீதியிலும் பலர் உதவி எடுத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது, உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக நான் அவர்களை விமர்சிக்கவில்லை. அவர்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட தரப்பாக இருப்பார்களாக இருந்தால் அந்த உதவிக்கரம் அவர்களிடம் சேர்ந்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லினால் அது எங்களுக்கும் சந்தோஷம். அந்த இடத்துல
மாவீரர்களை சாட்டியோ போராளிகளை சாட்டியோ இன்னைக்கு ஒரு மாவீரர் உள்ளவர்கள் கூட 3 மாவீரர்கள் 4 மாவீரர்கள் உள்ளார்கள் என்கின்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு தங்களுக்கு சாப்பிட வசதி இல்ல, நாங்கள் நெல்லைத்தான் அள்ளி சாப்பிடுகிறோம், புல்லைத்தான் அள்ளி சாப்பிடுகிறோம் என்றவாறெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்களே, இது எந்த வகையிலே நியாயம் என்ற கேள்வியையும் எழுந்திருக்கிறது. உண்மையாகவே நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு அல்லது பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு அல்லது இந்த மாவீரர் போராளிகள் குடும்பங்களுக்கு உதவி செய்ய போகிறீர்களாக இருந்தால் ஏன் அவர்களுடைய முகங்களை காட்டுகிறீர்கள்? எதற்காக அவர்கள் சம்பந்தம் கன வீடியோக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். முன்னாள் போராளிகள் நீங்கள் ஒரு பாட்டை பாருங்க, நீங்கள் தபேலா வாசித்து காட்டுங்க, இப்படியான சம்பவங்கள் கூட இடம்பெற்றிருக்கிறது. இங்க மட்டுமில்ல, கிழக்கு மாகாணத்திலேயும் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு இசைக்குழுவுல, தமிழ்ல இசைக்குழுவுல ஒரு இசைவாக்கிய கலைஞராக இருந்தவர் கூட, அவருக்கு கூட இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றதை கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்படியான சம்பவங்கள் இப்படி காண்பிக்கப்படுகின்ற இந்த வீடியோக்கள் அந்த முன்னாள் போராளிகளையும் அவர்களுடைய போராட்டத்தையும் கொச்சைப்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக நிகழ்ந்திருப்பதாக கூட பலர் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த தகவல் நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிய விடயமாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த உதவிக்கரம் நீட்டுபவர்கள் அல்லது இந்த உதவிகளை செய்ய வருபவர்கள் என்பது உங்களுடைய உதவிகள் உண்மையானவர்களை நோக்கி அந்த உதவிகள் சரியானவர்களை சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அதே இடத்துல இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துல வாழ்ற, அதாவது உதவி செய்கிற உறவுகள் சாதாரணமாக நீங்க உங்களுடைய உதவிகளை செய்யவில்லை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த மண்ணில நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களை விட எத்தனையோ மடங்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க. பனி, வெயில், மழை என்று பாராமல், குளிர் என்று பாராமல் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் தான் அப்ப நீங்க உங்களுடைய உதிரத்தை கொடுத்து உழைக்கிற அந்த பணத்தை தான் இந்த மக்களுக்காக உதவியாக கொடுக்குறீங்க. ஆனால் இந்த உதவிகள் நீங்க சரியானவர்களை தெரிவு செய்யுங்க, ஒரு அமைப்பை தெரிவு செய்யுங்க, அந்த அமைப்பினூடாக உங்களுடைய உதவிகளை கொடுங்க, அதுக்குரிய சரியான முறையிலே கணக்கு காட்ட சொல்லுங்க. ஆனால் இப்படி அது இடம்பெறுமாக இருந்தால் இவர் மீதும் குற்றம் சுமத்த வேண்டிய தேவை யாருக்குமே கிடைக்காது. ஆகையினால் இன்றைக்கு அடுத்தபடியாக ஆர்கே தமிழ் என்கின்ற அந்த யூடியூப் தளத்தை நடத்துபவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சொன்னா நீங்க எல்லாரும் செய்த தப்பு என்னன்னு சொன்னா, நீங்க வீடியோ போட்டு நீங்க உங்களோட பேரும் அட்ரஸும் கொடுக்குறீங்க, எங்களுக்கு காசு அனுப்புங்க, நாங்க கொண்டே கொடுக்குறோம் என்றால் சும்மா ஒரு 10 பேர் அனுப்புறது இல்லை, ஒரு 100 பேரும் காசு அனுப்பலாம். யாருக்கு தெரியுது எவ்வளவு காசு ஒரு ஆளுக்கு போனதுண்டு? அதுக்கு தான் சொல்றேன், தேவையான ஆளுக்கு தான் அந்த காசு போகணும். அப்ப அட்ரஸ் கொடுப்பா. அவருக்கு என்ன ஒரு பேங்க் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் எல்லாருக்கும் இருக்கு ஸ்ரீலங்கால. அப்படியாண்டு இல்லை. அப்படி இல்லையாட்டியும் நீங்க அவங்களுக்கு பேங்க்ல கொண்டு ஓபன் பண்ணி போட்டு நீங்க கொடுக்கலாம். இங்க வாங்க, உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா வெளிநாட்டு மக்கள் இந்த வீடியோ பார்த்து அனுப்புவாங்க காசு. அவ்வளோத்தோட விஷயம் முடியுது. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வர போறது இல்லை. நாங்கள் அப்படி சில வீடியோ போட்டிருக்கோம்னா, சில வீடியோ போடாதுக்கான காரணம் என்னன்னு சொல்றேன். என்னென்னா, நாங்கள் ஆரம்ப இடத்துல நாங்கள் அப்படி செஞ்சாங்க. ஆனால் ஒருத்தங்கள் ஒரு உதவி கேட்டு வரைக்கும் மேலே அவங்களுக்கு நிலைமை கஷ்டமா இருக்கும். சரியானே, நாங்கள் அவங்கள்ட்ட எடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு வங்கி கணக்கு போட்ட ஒரு என்ன சொல்லிச்சுன்னா, ஸோ இவங்களை எங்களுக்கு காசு வரலன்னு சொல்லி அதை மிஸ்யூஸ் பண்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதுல இருந்து தான் நாங்கள் அதை இதுக்கு முறை உங்களுக்கு உதவி கிடைச்சிட்டு இதை செஞ்சு கொடுத்துட்டோம், இதுக்கப்புறமா ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டு அதை முடிச்சிடுவோம். அதோடைய ஆனா நான் அதுக்கப்புறமா தான் நான் பார்த்துலாம் டிரெக்டா வங்கி கணக்கு அவங்களே கொடுத்து போட்டு இவங்க ஒரு 15 நாள் அந்த வங்கி கணக்கு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஒரு கொமாண்ட் பார்த்தேன். உண்மையா அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் நாங்கள் அப்படி யோசிக்கல. அப்படி செஞ்சிருந்தா உண்மையில இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையில்லை. அவர் மீது பல்வேறு விதமான கேள்விகள் கூட கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுல கேட்கின்ற கேள்விக்கு கூட பதிலளிக்க முடியாதவராக அந்த யூடியூப் தளத்தை நடத்துபவர் இருக்கின்ற நிலையை கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவை அந்த குரூப் லைனில் அந்த பேசுகின்ற அந்த வார்த்தைகள் அல்லது அவர்களுடைய அந்த உரையாடல்கள் இதை நிரூபித்திருக்கிறது. பேர் இப்படி அனுப்புறது என்று சொல்லி ஏன் அந்த கணக்குகளையும் காட்டுறீங்க? இல்ல, நீங்க யூடியூப்லயே சொல்லலாம் தானே, இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பணம் வந்தது, இந்த நாடுகள்ல இருந்து எவ்வளவு பேர் அனுப்பிடுறாங்க, இனி ஸ்டாப் பண்ணுங்க, இவங்களுக்கு இனி நாங்கள் இந்த பணத்தை கொடுத்து முடிக்க வரையும் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க சொல்லலாம் தானே ஒரு வசனம். நீங்க சொல்றீங்க இல்ல, எல்லாரும் புது புது வீடியோ போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வந்து கொண்டிருக்குது. யாருக்கும் கணக்கு தெரியாது.
அதுதான் இருக்கிற பிரச்சனை. இதுல சனம் அனுப்புறது நான் வேணாம்னு சொல்ல இல்லை ஏண்டா அது சரியா போயிட்டு சேரணுமே. இப்ப ஒரு ஆள் ஒரு சின்ன உதவி கேட்கிறார், ஒரு ஆளுக்கு 5 லட்சத்துக்கு ஒரு சின்ன ஒரு டொய்லெட்டோ இன்னும் கட்டி தருவானோ. சரி, 25 மக்கள் 30 பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அனுப்புறாங்க. ஒவ்வொரு ஆளும் $50 அனுப்ப மாட்டாங்க. சில ஆக்கள் $50 அனுப்புவாங்க, இல்லாட்டி மற்ற $100 அனுப்புவாங்க, மற்ற 200 அனுப்பக்கூடும் என்று சொல்லி. மற்ற இன்னும் ஒரு விஷயம் நான் இதுல கவனிச்சேன் சொன்னா, நீங்க இந்த வீடியோல காய்ச்சி முடிஞ்ச உடனே இப்ப பேரை சொல்ல தேவையில்லை, அவர் வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு சொன்னா, நெடுவலமாவிட்ட வீடியோல அவர் சொல்லுவார், அந்த வீடியோல இப்படி உதவி தேவையா இருக்கு, இதுக்கு ஒரு 5-10 லட்சம் எங்களுக்கு தேவையா இருக்கு, உங்களுக்கு இந்த உதவியை செய்து கொடுக்கறதுக்கு என்று சொல்லி ஒரு அண்ணா சுவிஸ்ல இருக்கிற அண்ணாக்கு டெலிபோன் அடிப்பார். உடனே அடிச்ச உடனே அந்த அண்ணாக்கு ஒரு 2 லட்சம் அந்த அண்ணா சொல்லுவார், நான் அனுப்ப போறேன். அப்ப அந்த அண்ணா வந்து நெடுகாலம் அவர் கையில வச்சு கொண்டு இருந்து அடிக்கிறது. அப்ப அந்த அண்ணா யார் அவர் நெடுகாலம் அந்த காசு அனுப்பவர்? அதுல ஒரு கேள்விக்குறி ஒன்று வருது. ஒருத்தர் கேட்கிறார், என்னுடைய அக்கா பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புக்கு உதவி செய்வதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு தொகை பணத்தை அனுப்பியிருந்தார். ஆகவே அந்த பணம் ஏன் உரியவர்களிடம் சென்றடையவில்லை அல்லது கால தாமதமாக்கி ஏன் அந்த உதவி போய் கிடைத்தது என்ற கேள்வியை கூட கேட்டிருந்தார். என்னுடைய அக்கா வந்து ஆஸ்திரேலியால இருந்து ஒரு கொஞ்சம் காசு அனுப்பிடுவா. நீங்க பேர் இது சொன்னீங்கன்னா அந்த பேரு சரி, காசு தந்து நீங்க எடுத்துட்டீங்க, காசு பணம் வந்தது கூட அக்கௌண்ட்டுக்கு 4.5 மாசமா நீங்க அந்த காசு கொடுக்கவே இல்லை. அவ ஒரு 10 தரம் உங்களுக்கு தெளிவு கொடுத்துருப்பா. இன்னும் கொடுக்க இல்லையா? இல்ல, கடைசியா நீங்க கொடுத்து சொல்லி ஒரு லிங்க் வீடியோ வந்து அனுப்பியிருக்கீர்கள். 4.5 மாசத்துக்கு போய் நீங்க அனுப்பியிருக்கீர்கள். அதுன்ற காரணம் என்ன? நான் பேர் சொல்ல அதுல சொன்னா தெரியுமா, நான் பப்ளிசிட்டா விரும்பல. தெளிவுபடுத்தாதான் இந்த உதவி என்று சொல்லி தெரியும். இப்ப என்னண்டா, ஒருத்தங்களோட உதவி வந்து சரியா அவங்களுக்கு சேர்ந்தா தானே அந்த காசை கொண்டு அப்படியே வந்து கொடுக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கோழிக்கூடோ இல்லை என்ன ஒன்று செய்யறதுக்கு வந்து ஒரு 5 லட்சம் தேவைப்படுது, அது ஒரு 3 லட்சம் தேவைப்பட்டு நாங்கள் மிச்சம் அவங்கள்ட்ட கதைச்சு கொண்டே இருப்போம். அதுக்காக நாங்கள் திரும்ப போய் இன்னொரு அந்த அளவு பெரிய உதவி இல்லை. இது ஒரு 50,000 அனுப்பியிருந்தோம். சரியா, அதை சொல்லி கொடுத்திருந்தோம். நீங்க 4.5 மாசம் மட்டும் கொடுக்கல, 10 தரம் உங்களுக்கு தெளிவா அடிச்சோ, நீங்க இக்னோர் பண்ணிட்டு கடைசியா பேருந்து கொடுத்தோம்னு சொல்லி ஒரு வீடியோ லிங்க் அனுப்பிக்க. அதான் நாங்க என்னடா இதுக்கு இப்ப நான் இதை சொல்லல, கதைக்கிறேன் பேர் சொல்ற சரியில்லை. அதற்கான பதில் வந்து யாருடமே இல்லாத ஒரு நிலையை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல தவறுகள் இருக்கலாம். அதுக்காக அந்த யூடியூபர் தவறு இழைத்திருக்கிறார் அல்லது தவறு செய்யவில்லை என்ற விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. ஆனால் செய்யப்படுகின்ற உதவி சரியான முறையில போய் சேர வேண்டும். அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த யூடியூபர்கள் மீது குற்றம் சுமத்துகின்ற எங்களுடைய புலம்பெயர் தேசத்துல வாழ்ற உறவுகள், உதவிகளை செய்கிற உறவுகள் இதற்கு முன்னர் அல்லது இப்போதும் சில முதலாளித்துவ வர்க்கத்தின் ஊடாக உதவி செய்கின்ற நீங்கள் ஏன் இந்த கேள்விகள் அந்த முதலாளி வர்க்கத்திடம் கேட்கவில்லை? ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்களும் உங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தி விடுவார்கள் என்கின்ற அச்சம் உங்கள் மீது இருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் என்னிடமல்ல, மக்கள் மீது இருக்கிறது. மக்கள் மீது தொடுக்கப்படுகின்ற கேள்வியாக இருக்கிறது. இந்த விஷயத்தை வந்து உங்களிடம் கேட்கும்படி பலர் என்னிடம் கேட்டிருந்தார்கள். அதற்கு அமைவாகத்தான் நான் இந்த கேள்வியை உங்களிடம் தொடுக்கிறேன். ஆகவே இந்த உதவிகள் என்பது உரியவர்களிடம் போய் சேர வேண்டும், சரியான முறையிலே போய் சேர வேண்டும். செய்யப்படுகின்ற உதவிகளும் வந்து உரியவர்கள் ஊடாக அல்லது உரிய அமைப்பின் ஊடாக போய் சேர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. குற்றம் இழைத்தவர்கள் அல்லது பண மோசடியிலே ஈடுபட்டவர்கள், பணத்தை திருடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதேத்துல இந்த யூடியூபர்கள் சார்பாக நான் பேசல. அது DK கார்த்திகாகவும் இருக்கலாம், SK கிருஷ்ணாவாகவும் இருக்கலாம், அனுஷனாகவும் இருக்கலாம், தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கின்ற RK தமிழ் அந்த யூடியூப் தளத்தினுடைய உரிமையாளராகவும் இருக்கலாம். எவர் மீதும் நான் குற்றம் சுமத்தவும் இல்லை, சார்பாக பேசவும் இல்லை. அதேத்துல இந்த குரூப் லைவ்ல வந்து பேசுகின்ற எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற அந்த அல்லது உதவிக்கரம் நீட்டுகின்ற அந்த உறவுகளையும் குற்றம் சுமத்தையில எது எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஏன்
உதவி செய்கின்ற ஏனையவர் தொடர்பாக நீங்க இப்படியான கேள்விகளை கேட்கல. ஆனா இந்த கேள்விகள் கேட்கின்ற போதுதான் இந்த மக்களுக்கு இந்த உதவி செய்வர்கள் எப்படியான உதவிகளை செய்தார்கள், அந்த உதவிகள் அத்தனையும் உரியவர்களுக்கு போய் சேர்ந்தனவா என்ற விஷயம் வெளியில அம்பலப்படுத்தப்படும் என்பதற்காகத்தான் நான் இந்த கேள்வியை தொடுத்திருந்தேன். இது தொடர்பாக பலவிதமான விமர்சனங்களும் வரலாம். எது எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாளைக்கு வெளிவந்தே தீரும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நல்லது நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.